எங்கள் ஊரில் மழையே இல்லை. மழையே இல்லாத காரணத்தால் முத்ரா என்ற கடவுளை வேண்டுதலை வச்சு அங்கே உள்ள மக்களுக்கு கறி விருந்து வச்சா மழை பெய்யுன்றது எங்கள் ஊரோட ஐதீகம். அதனால் பார்த்தீங்கன்னா கறி குழம்பு செய்கிறோம். கறி குழம்பு பார்த்தீங்கன்னா ஊரில் உள்ள அத்தனை பேரும் ஒன்றிணைந்து சேர்ந்து செய்வாங்க. சண்டை போட்டிருந்தாலும் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா பேசி சேர்ந்து கலந்து செய்வாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா களியே செஞ்சிட்ருக்காங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வேலை செஞ்சிட்ருக்காங்க. உங்கள் ஊரில் இந்த மாதிரி மழை வேண்டி வேலை செஞ்சுருக்கீங்களான்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஊர்லேயும் மழை வந்துச்சா இல்லையான்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா மழையே இல்லை, ரொம்ப நாளாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா சிக்கன் குழம்பு செய்ய, கறி குழம்பு செய்ய மசாலாக்கள்லாம் கலந்துட்டு இருக்காங்க. ஆளுக்கு ஒரு வேலையாக செஞ்சுட்டு இருக்காங்க. ஒவ்வொரு வேலையும் ஒவ்வொருத்தராக செய்யலாம். யார் வேணாலும் என்ன வேணாலும் செய்யலாம். இதை பார்த்தீங்கன்னா கூட்டு சமையலாக எல்லாரும் சேர்ந்து செய்வாங்க. ஆளுக்கு ஒன்று ஒன்றா எடுத்து ஊற்றி ஒவ்வொன்றா செய்வாங்க. இது பார்த்தீங்கன்னா டேஸ்ட் எப்படி வருதுன்னு சொல்ல முடியாது. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 100 கிலோ கோழிக்கறியே சமையல் செய்ய போகிறாங்க. அப்புறமா அதுக்கு ஒரு 1000 களியாட்டம் செய்வாங்க. களி பார்த்தீங்கன்னா வீட்டுக்காக நிறைய பேர் வாங்கிட்டு போயிடுவாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா சாப்பிட்றவங்க கொஞ்சம் பேர் தான். நிறைய பேர் வீட்டில் உள்ளவங்களுக்காக வாங்கிட்டு போவாங்க. எங்கள் ஊரில் பார்த்தீங்கன்னா பாசத்துக்கு பஞ்சமே இல்லை. வீட்டில் நாம் சாப்பிட்டோமோ இல்லையான்னு கூட இல்லாமல் பார்க்காம வீட்டில் இருக்கிறவங்களுக்காக வாங்கிட்டு போவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அடுப்பு எரி விடுறாங்க. பார்த்தீங்கன்னா மிளகாவை கொட்டிட்டாங்க. சிக்கன் குழம்பு செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஒவ்வொரு குழம்பாக செய்ய போகிறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா பார்க்குறவங்க பார்த்துட்டே இருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பக்கமாக களி ரெடி பண்ண களிக்காக இது பண்ணிட்டு இருக்காங்க. பார்த்தீங்கன்னா மறுபடியும் மிளகா பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. இப்போ என்ன பண்ண போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா மசாலாவெல்லாம் எடுத்து கொட்ட போகிறாங்க. மசாலாக்கிற பார்த்தீங்கன்னா கொட்டுறாங்க. டைம் ஆகிட்டே இருக்குது. இது எவ்வளோ சீக்கிரம் தான் முடிய போதோ தெரியல. நம்ம வீடியோவை பார்த்துட்டே இருக்கேன். முடிஞ்சால் ஒரு லைக் போடுங்க. உங்கள் ஊர்லேயும் மழை வந்திருக்கா இல்லையா என்னன்னு சொல்லி ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா துடுப்பை எடுத்துட்டாங்க. இப்போ சமையல் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. எங்கள் ஊரில் எல்லாரும் வெள்ளாமல் வச்சுட்டாங்க. வெள்ளாமல் வச்சுட்டு பார்த்தீங்கன்னா மழையே இல்லை. மழை பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் மழை பெஞ்சது. அதுக்கப்புறமா இடையில நடுவில் மழையே இல்லை. மழையே இல்லாத காரணத்தால் மழை வேணும்னு சொல்லிட்டு வேணுதில் வச்சு சமையல் செஞ்சுட்டு இருக்காங்க. மழை தானே விவசாயம் செழிக்கும், விவசாயம் செழிச்சா தானே நம்மளும் செழிக்க முடியும்னு சொல்லிட்டு எல்லாமே போயிட்டுருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளியை எடுத்து ரெடியாக வச்சுருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து கலந்துப்பாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா கறி குழம்பு டேஸ்ட் வந்து கம்மியாக இருந்தாலும் இங்கே வந்து சாப்பிடணும்னு எல்லாருமே சந்தோஷமாக வந்து சாப்பிடுவாங்க. கூட்டத்தோடு செய்கிறதுனால சாப்பாடு வந்து கலந்து செய்கிறதுனால டேஸ்ட் கொஞ்சம் கம்மியாக தான் வரும். பார்த்தீங்கன்னா தக்காளி கொட்டி போச்சு. தக்காளி கொட்டினதுனால என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படியே இருக்காங்க. கொஞ்சம் இருக்கிற தக்காளி வச்சு செய்வோன்னு சொல்லிட்டு செய்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா விழுந்த தக்காளியை பாருங்கள், அந்த பக்கமாக அழலாமா வேணாம்னு சொல்லிட்டு கொஞ்சம் வச்சுட்டு மேலாட எடுத்து கொஞ்சமாக எடுத்து போடுறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா குழம்பு மசாலாலாம் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு பதமாக வந்துடுச்சு. பதம் வந்த பிறகு என்ன பண்ணுறாங்கன்னா பார்த்தீங்கன்னா கறியை எடுத்துகிட்டு வந்து கொட்டுறாங்க. கறியை எடுத்து கொட்டினா தானே குழம்பு வைக்க முடியும். நீங்கள் கறி குழம்பு கூட்டமாக செஞ்சு சாப்பிட்ருக்கீங்களா என்னன்னு சொல்லிட்டு ஒரு கமெண்டை போட்டு விடுங்க. பார்த்தீங்கன்னா கறி குழம்புக்கு கறியை எடுத்து கொட்டிகிட்டே இருக்காங்க. பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேர் பார்த்துட்டு இருக்காங்க, கொஞ்சம் பேர் பார்த்தீங்கன்னா சமைக்கிறாங்க. நீங்களும் இந்த மாதிரி உங்கள் ஊரில் மழை வந்திருக்கா இல்லையான்னு சொல்லி ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். விவசாயம் செழிக்க மழை வேணும் இல்லையா? எங்கள் ஊருக்காக நீங்களும் கொஞ்சம் பிரார்த்தனை பண்ணிக்காங்க. நிறைய பேர் விவசாய தோட்டம் மழை இல்லாமல் காஞ்சிட்ருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா களியெல்லாம் ரெடியாக இருக்குது. களி ஒரு பக்கம் வச்சுட்டே இருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கறி குழம்பு எடுத்துகிட்டு போய் கறியை கொட்டி குழம்பு ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு வழியே எல்லாம் கொட்டி மிக்ஸ் பண்ணியாச்சு. அப்புறம் பார்த்தா உப்பை எடுத்து போட வேண்டியது தான். உப்பை போட்டுகிட்டே இருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே மாஸ்டர்லாம் கிடையாது, எல்லாருமே கலந்து செய்வாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இதை அடுப்பு சரியில்லாதனால கொம்பை எடுத்து பிடிச்சிட்ருக்காங்க. கறி குழம்புன்னா மஞ்சள் குழம்பு மஞ்சள் தூள் இல்லாமையா? கறி குழம்புக்கு மஞ்சள் தூள் போட்டு டேஸ்ட் வரணும் இல்லைங்களா? அதுக்காக தான் மஞ்சள் தூள் போடுறாங்க. அப்புறமா ஒவ்வொருத்தராக திருப்பிட்டு இருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா ஒரே ஆள் வேண்டுதல் வச்சு சமைச்சு சாப்பிட்டா நல்லா இருக்குமா? எல்லாருமே சேர்ந்து கூட்டமாக செஞ்சு சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கும். இதில் எங்கள் ஊரில் மழை வரலைன்னா இது வழக்கமாக செய்வோம். இப்போ பார்த்தீங்கன்னா கூட்டம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. ஈவினிங் ஆன பிறகு அவங்கவுங்க தோட்டத்தில் வேலை செஞ்சுட்டு இதில் ஒவ்வொருத்தராக வருவாங்க. அதை பார்க்குறதுக்கெலாம் அருமையாக இருக்கும். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். நீங்கள் பாருங்கள். இப்போ மாவை எடுத்துகிட்டு போய் கொட்டுறாங்க. இது பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் களி ரெடி ஆகிட்டே இருக்குது. சரி, களியெல்லாம் ஒரு பக்கம் ரெடி ஆகிட்டு இருக்க, இன்னொரு பக்கம் கறி குழம்பு கொதிக்க ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் பார்த்தா கறி குழம்பு வந்துட்டு இருக்கு. இந்த கூட்டமெல்லாம் எப்போ வரும்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தராக சமைச்சிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் களி ரெடி ஆகிட்டு இருக்க, ஒரு பக்கமாக குழம்பு ரெடி ஆகிட்டு இருக்கு. ஒவ்வொருத்தரும் ஒரு வேலை.
இப்போ பார்த்தீங்கன்னா கொழும்பு பார்க்கும்போதே நமக்கு வாய் ஊறிட்டே இருக்கு. எப்படா குழம்பு ரெடியாகும் சாப்பிடலாம் போல இருக்கு. அப்புறமா இந்த பக்கம் மறுபடியும் மசாலா எல்லாமே அறுத்து அறுத்து கொட்டிட்டு இருக்காங்க. ஒவ்வொன்றும் ஒரு ஒரு மசாலாக்கள். அப்புறமா ஒவ்வொரு மசாலாவா அறுத்து கொட்ட நம்ம பாட்டுக்கு பார்த்துட்டே இருக்கோம். குழம்பு எப்படா ரெடி ஆகும்னு. அப்புறம் பார்த்தா எப்படியாச்சும் மழை வந்துடணுன்ற ஒரு எண்ணம் வேற. மழை வருமா வராதா தெரியல. செஞ்சுட்டே இருக்கோம். இது எல்லாம் பார்க்க ஒரு சிலருக்கு மழை வரும் கடவுள் இருக்குன்ற நம்பிக்கை இருக்கிறவங்க மழை வரும்னு சந்தோஷப்படுவாங்க. நம்பிக்கை இல்லாதவங்க கடவுளே இதெல்லாம் எதுக்கு செய்கிறாங்க அப்படிலாம் தோணும். உங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இருக்கா இல்லையா என்ன சொல்லிட்டு ஒரு கமெண்ட் பண்ணுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா குழம்பு இன்னும் கொஞ்ச நேரத்தில் ரெடியாக போகுது. அப்புறமா ஊரே சேர்ந்து ஒன்றா சாப்பிட போகிறாங்க. அந்த மாதிரி ஊரே சேர்ந்து ஒன்றா சாப்பிட்றத பார்க்க எவ்வளோ சந்தோஷமா இருக்கும். உங்களுக்கு அந்த மாதிரி சந்தோஷம் இருக்கா? நீங்கள் யாருக்காச்சு சமையல் பரிமாறிக்கிருக்கீங்களா என்னன்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட் பண்ணுங்க. இங்கே பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் போயிட்டுருக்கு. ஒவ்வொன்றும் அழகழகா பார்த்தீங்கன்னா மசாலாக்கள் இருந்தால் தானே குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் குழம்புக்கு போட வேண்டிய மசாலாக்கள்லாம் போட்டு முடிக்க போகிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குழம்பு ரெடியாக போகுது. குழம்பு ரெடி ஆனவுடனே எல்லாரும் வர போகிறாங்க. குழம்புனாலே கொத்தமல்லி தலை இல்லாமையா? கொத்தமல்லி போடணும்ல. கொத்தமல்லி போட்டால் தானே குழம்பு அதே மாதிரி கொத்தமல்லி போட்டாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா குழம்ப கொதிக்க விட்டால் குழம்பு ரெடி ஆயிரும். அப்புறமா நம்ம உட்காந்து எல்லாரும் சேர்ந்து சாப்பிடலாம். நீங்களும் பாருங்க. நீங்கள் இந்த மாதிரி செஞ்சுருக்கீங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ 1000 களி இருக்கு இல்லையா, அதுக்கு ஈக்குவல் பண்ணணும் இல்லைங்களா? அதுக்காக என்ன பண்ணுறாங்கன்னா 2வா இப்போ சமைச்ச பாத்திரத்துலேருந்து 2வா பிரிக்கிறாங்க. பிரிச்சுட்டு என்ன பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க? இப்போ தண்ணி வச்சா தானே கரெக்டாக இருக்கும் அதில். அதுக்காக இப்போ தண்ணி வைக்க போகிறாங்க. தண்ணி வச்சா தானே ஈக்குவலாக இருக்கும். ஒரு ஆளுக்கு 2 பீஸ் கிடைச்சாலும் இங்கே வந்து சாப்பிட்டா சந்தோஷம் தாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா குழம்பு வந்து நிறைய வேணும். அதுக்காக பார்த்தீங்கன்னா தண்ணியை வந்து மிக்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. குழம்புனாலே டேஸ்ட் இருக்கணும். வீட்டில் இருந்தால் ஒரு ஆளுக்கு 2 ஆளுக்குன்னா பரவாயில்ல. 1000 பேர் பக்கம் 1000 களி இருக்குது. பார்த்தீங்கன்னா குறைஞ்சது 100 கிலோ கோழி சாப்பிட ஒரு 500 பேராச்சும் வருவாங்கன்ற ஒரு நம்பிக்கை. அதுக்காக செஞ்சிட்ருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா குழம்புக்கு தண்ணி வச்சாச்சு. இன்னும் ஒரு 1/4 மணி நேரத்தில் குழம்பு ரெடியாக போகுது. இப்போ எல்லாமே கூட்டி வச்சாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா குழம்பு கொதிச்சிட்ருக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா குழம்பான உடனே குழம்பை இறக்குறாங்க. குழம்பை இறக்க பார்த்தீங்கன்னா கோல் கட்டி இந்த பக்கம் 2 பேர் அந்த பக்கம் 2 பேர் மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா 6 பேர் 3 பேராக சேர்ந்து இறக்கியாச்சு. ஒரு வழியாக குழம்பு முடிஞ்ச உடனே எல்லோரும் சேர்ந்து சாப்பிடணும் இல்லைங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தராக வந்துட்டுருக்காங்க. ஆளுங்களும் மக்கள் வந்துட்டு அங்கே பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. எப்படா பூஜை முடியும்னு சொல்லிட்டு. பூஜை முடிஞ்சால் தானே சாப்பிட முடியும். இப்போ இது இறக்கணும் உடனே பூஜை செய்வாங்க. பூஜை செஞ்சால் உடனே சாப்பிடலாம். அப்புறமா இப்போ இது இறக்காச்சு இல்லைங்களா ஒரு வழியாக. இப்போ குழம்பு மிக்ஸ் பண்ண போகிறாங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ ஒவ்வொருத்தராக பிரித்து கொடுக்க போகிறாங்க. பார்த்தீங்கன்னா இப்போ களியே சாமிக்காக களியை பார்த்தீங்கன்னா பூஜை முடிஞ்சிடுச்சு. பூஜை முடிஞ்சதுனால பார்த்தீங்கன்னா களியே எல்லாருக்கும் கொடுக்க போகிறாங்க. நமக்கு அந்த பூஜை போட்ட வீடியோ கிடைக்காம போயிடுச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா குழம்பு ரெடியான உடனே இப்போ எல்லாருமே ரகசியம் பாருங்கள் வரிசையாக லைனாக உட்காந்துட்டாங்க பொறுப்பாக. அப்புறம் பார்த்தீங்கன்னா தட்டு நிறைய எல்லாருக்குமே களி அதுக்கேற்ற கறி குழம்பு வைக்க போகிறாங்க. பார்த்தீங்கன்னா கறியை தனித்தனியாக பிரிக்கிறாங்க. குழம்பு தனியாக எடுத்துகிட்டு போக போகிறாங்க. ஒவ்வொருத்தராக சந்தோஷமாக சாப்பிட போகிறாங்க. அதை நீங்களே வாங்க எப்படி பரிமாற போகிறாங்கன்னு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கறி குழம்பு கொஞ்சம் பேருக்காக கொடுத்துட்ருக்காங்க. சப்ளை பண்ணணும் இல்லைங்களா? கொஞ்சம் ஒரு 500 பேராச்சும் வருவாங்க. அதுக்கப்புறம் வீட்டுக்கு அவங்கள கொடுத்து அனுப்பணும் இல்லைங்களா? பார்த்தீங்கன்னா எல்லாரும் ஊரில் உள்ள மக்கள் அனைவரும் வந்துட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து சாப்பாடை பரிமாற போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லோரும் சின்னவங்கலேருந்து பெரியவங்க வர ஒவ்வொருத்தராக டம்ளரு இலை களி குழம்புன்னு ஒவ்வொருத்தராக பரிமாறுறாங்க. பரிமாறும் போது பார்த்தீங்கன்னா கிடைக்கிற சந்தோஷமே தனி. அதுக்காக பார்த்தீங்கன்னா களி எடுத்துகிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா குழம்பு எடுத்துகிட்டு இருக்காங்க. எல்லாருமே ஒவ்வொரு வேலையை செஞ்சிட்ருக்காங்க. அப்போ பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் ஒரு வேலை செஞ்சால் தானே சந்தோஷமாக இருக்கும். அது பரிமாறத்துக்குன்னு நம்ம வாடா பரிமாறலன்னா கூட வரமாட்டாங்க. அது அவங்களா வந்து மனசார செஞ்சால் தான் ஒரு சந்தோஷம் இருக்கும். அதனால் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தராக வந்து செஞ்சிட்ருக்காங்க. ஒவ்வொருத்தர் இந்த மாதிரி மகிழ்ச்சியை பார்க்கும்போது ஒரு சந்தோஷமாக இருக்கும். உங்களுக்கு இந்த மாதிரி சந்தோஷம் கிடைச்சிருக்கா என்னன்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட் பண்ணுங்கள், ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே. பார்த்தீங்கன்னா இப்போ களி எல்லாருக்கும் ஒவ்வொரு லைனுக்கும் ஒவ்வொரு ஆளாக போயிட்டுருக்காங்க. இங்கே போயிட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா குழம்பு வைக்கிறாங்க. ஒவ்வொரு லைனுக்கும் ஒவ்வொரு ஆளாக குழம்பு பரிமாறிட்டுருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா குழம்பு வச்சிட்ருக்காங்க. ஒரு ஆள் களி வைக்க, ஒரு ஆள் பார்த்தீங்கன்னா கறி வைக்க. இல்லை கறி வைக்கிறது தாங்க சிக்கல். ஏன்னா எல்லாருக்கும் ஒரே சமமாக வைக்கணும்ல, இல்லைன்னா அவ்வளோதான்
அப்புறம் உனக்கு கொஞ்சமாக வச்சுட்டாங்க, எனக்கு நிறைய வச்சுட்டாங்கன்னு சண்டை தான் வரும். அதை மேனேஜ் பண்ணுறது ரொம்ப பெரிய விஷயங்க மக்களே. இப்போ பார்த்தீங்கன்னா கறி வச்சுட்டு வராங்க. பார்த்தீங்கன்னா கறின்றது வந்து எல்லோருக்குமே பிடிச்ச உணவு தானே. ஒரு சிலருக்கு மட்டும்தான் கறின்னா பிடிக்காது, ஒரு சிலருக்கு கறின்னா பிடிக்கும். இங்கே பாருங்க மக்களே, எவ்வளோ மக்கள் வந்திருக்காங்கன்னு பாருங்க. ஊர் மக்கள் அனைவரும் வந்திருக்காங்க. இந்த மாதிரி எங்கள் ஊரில் மழை வரலன்னா கண்டிப்பாக செய்வோம். எங்கள் ஊருக்கு மழை வரணும்னு சொல்லிட்டு நீங்கள் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க மக்களே. இப்போ எங்கள் ஊரில் மழையே இல்லை ஒரு மாதமாக. பயிருங்கள்லாம் வாடி போய் கிடக்குது. சீக்கிரமாக மழை வரணும்னு சொல்லிட்டு எல்லாம் வேண்டுதல் வச்சுருக்கோம். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா மக்கள் பாருங்கள் எவ்வளோ மக்கள் வந்திருக்காங்கன்னு. சாப்பிட்டு வீட்டுக்கு தேவையான அளவு வாங்கிட்டு போகலாம். இருந்தாலும் அங்கே வந்து சாப்பிட்றவங்களுக்கு கொடுக்கணுன்றது ஆசை. பாருங்கள் இவ்வளோ களி இருக்குதுன்னு பாருங்கள். குழம்பு பார்த்தீங்கன்னா 2 பாத்திரம். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இன்னும் தயார் நிலையில் ரெடி பண்ணிகிட்டே இருக்காங்க. இன்னும் வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் சந்தோஷமாக வேலை செஞ்சிட்ருக்காங்க. இந்த சந்தோஷம் ஏற்ற மாதிரி மழை வர்றதுன்னா மகாதேவன் வர மாதிரி. மகாதேவன் எல்லாரும் ஒன்றிணைந்தால் கண்டிப்பாக வருவோன்ற ஒரு நம்பிக்கை. சண்டை போட்டவங்க அத்தனை பேரும் சேர்ந்து தான் செய்வோம். இப்போ பார்த்தீங்கன்னா மழை வரணும்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் வேண்டியதில் பார்த்தீங்கன்னா தண்ணி எல்லாருக்கும் கொடுக்குறாங்க பாருங்கள். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வேலையை மனசில் சந்தோஷத்தோடு சேர்ந்து செஞ்சிட்ருக்காங்க. ஆனால் எனக்கும் மழை வரணும்னு ரொம்ப ஆசையாக இருக்குது. சாப்பிடும் போதே மழை வராதா அப்படின்னு சொல்லிட்டு தோணிகிட்ருக்கு. மழையிலே சாப்பிட்டு அது ஒரு தனி சுகம் இல்லைங்களா? நீங்கள் மழையில் சாப்பிட்ருக்கீங்களான்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட்டை போட்டு விடுங்க. எத்தனை பேர் இந்த வீடியோ முழுசாக பார்க்க போகிறீங்கன்னு தெரியல. அதில் இல்லாமல் எனக்கு மழையே மழையே மழையே, மழைக்காக தானே எல்லாமே, மழை இருந்தால் தானே எல்லா நாடு செழிக்கும், விவசாயம் செழிக்கும். பார்த்தீங்கன்னா உப்பு ஒரு இடத்துக்கு உப்பு கட்டலை, அதனால் நானே உப்பை எடுத்துகிட்டு போய் ஒவ்வொருத்தருக்காக கொடுத்துட்ருக்கேன். பார்த்தீங்கன்னா எவ்வளோ சந்தோஷம் பாருங்கள் அவர் மூஞ்சில். ஒவ்வொருத்தரும் ஒரு சந்தோஷமாக எடுத்துக்கிட்டு இருக்காங்க. நினச்ச மாதிரி அதிகமாக கூட்டமும் வந்துச்சு. சாப்பாடும் ஒரு பக்கம் எல்லாருக்குமே கொடுத்துட்ருக்காங்க. சாப்பாடெல்லாம் காலி ஆயிரும். பார்த்தீங்கன்னா சின்ன பசங்கள்லேருந்து பெரிய பசங்க முதியோர் வரைக்கும் வந்திருக்காங்க. எல்லாருமே வந்திருக்காங்க. பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் இங்கே பார்த்தீங்கன்னா இலை கிடைக்காதனால பிளாஸ்டிக் இலை தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். எங்கள் ஊரில் மழை வந்திருந்தா அந்த பள்ளத்தோரம் வரும் பார்த்தீங்கன்னா, ஒரு சாமதண்டை இலைன்னு சொல்லுவோம். அந்த இலையில தான் கொடுப்போம். இந்த முறை அந்த இலையும் வரல. அதனால் பிளாஸ்டிக் இலை வாங்கி சாப்பிட வேண்டிய நிலை வந்துடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா சமையல்னாலே எல்லாருக்கும் பிடிக்கும். சாப்பாடு இருந்தால் தானே வாழ முடியும். சாப்பாடு வேணும்னா விவசாயம் செழிக்கணும் இல்லைங்களா? அதுக்கு மழை வேணும் இல்லைங்களா? நீங்களும் மழை வேணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. எங்கள் ஊருக்கு மழை வந்தால் விவசாயம் செழிக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா எவ்வளோ கூட்டம் வந்திருக்கு பாருங்கள் மக்களே. இதை பார்த்தீங்கன்னா எப்படி செய்வோன்னு பார்த்தீங்கன்னா, வீட்டுக்கு அரிசி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆரி கலெக்ட் பண்ணி நாங்களாம் அரைச்சி எல்லாருக்கும் சமைச்சு போடுவாங்க எங்கள் ஊரில். இப்போ பார்த்தீங்கன்னா அரிசி எல்லாமே அது களி செய்ய அரிசி போட்டு தான் செய்வோம். அரிசி போட்டு அதுக்கப்புறமா மாவு போட்டு செய்வாங்க. எங்கள் ஊரில் எல்லாமே இது சேர்ந்து எல்லார் வீட்லேயும் கலெக்ட் பண்ணி தான் செய்வாங்க. அதுக்கப்புறம் ஊர் காசு இருந்துச்சுன்னா, பொது காசு இருந்துச்சுன்னா அதில் பார்த்தீங்கன்னா கறி எடுப்பாங்க. பார்த்தீங்கன்னா 100 கிலோ கோழிக்கறி எடுத்து பார்த்தீங்கன்னா அது எல்லாமே ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ முடிஞ்சு வந்துருச்சு. எல்லாருமே சந்தோஷமாக சாப்பிட்ருக்காங்க. அந்த வெயில் அடிச்சிட்டு இருக்கு பாருங்கள், அது ஒரு சந்தோஷமான தருணம்னு சொல்லலாம். அந்த தருணத்தில் மழை வந்தால் இன்னொரு குளிர்ச்சியாக ஒரு சந்தோஷம் இருக்குது இல்லைங்களா? இந்த குழந்தைய பாருங்கள் எவ்வளோ சந்தோஷமாக இருக்குன்னு. நானும் இந்த கூட்டத்தில் உட்காந்து சாப்பிட்டுட்ருக்கேன். சாப்பிடும் போது எடுத்த வீடியோ தான் இது. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் ஒவ்வொருத்தராக கொஞ்சம் பேராக சாப்பிட்டுட்ருக்காங்க. வீட்டுக்கும் பார்சல் வாங்கிட்டுருக்காங்க. பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு கூட்டம் குறைஞ்சிட்டே வருது. வரவங்க சந்தோஷமாக சாப்பிட்டு வீட்டுக்கு போகிறவங்க போயிட்டுருக்காங்க. கொஞ்சம் பேர் இங்கே உட்காந்து சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா கூட்டமெல்லாம் கலைஞ்சு போயிட்டுருக்கு. களியும் குறைஞ்சிடுச்சு, குழம்பும் காலியாகி வந்துடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நம்ம வீடியோ முடிய போகுது. நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், ஒரு ஷேர் பண்ணுங்கள். மழை வேணும்னு சொல்லிட்டு நாங்கள் வேண்டுதல் வச்சது நிறைவேற போதா இல்லையான்னு சொல்லிட்டு ஒரு நாள் அதுக்கு தனியாக ஒரு வீடியோ போடுறேன். இப்போ நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா சாயந்தரம் முடிகிற நேரத்தில் பார்த்தீங்கன்னா சாப்பாடு எல்லாருக்கும் ஒவ்வொருத்தருக்கா வீட்டுக்கு வேணுன்றவங்க வாங்கிட்டு போகிறாங்க. அது வீட்டில் இருக்கிறவங்க வாங்கிட்டு போய் கொடுக்குறதுக்கு நான் மனசு இருக்குது, அது சந்தோஷமான மனசு. எங்களுக்கு என்னென்னா வீட்டான எடுத்துகிட்டு போய் சாப்பிட்ணும், வேஸ்ட் பண்ணிடக்கூடாதுன்றது தான் எங்களுடைய எண்ணம். பார்த்தீங்கன்னா குழம்பு களி எல்லாருக்கும் கொடுத்து அனுப்புவோம். இப்போ பார்த்தீங்கன்னா சந்தோஷமான ஒரு விஷயம் இல்லைங்களா? அதனால தான் மழையே வா மழையே வா மழையே வா விவசாயம் செழிக்க மழையே வா
மனதே மனதே குளிர மலையே நீ வா, மலையே நீ வா. மக்கள் மனதை வெல்ல மலையே நீ வா, மலையே மலை வேணும், மலை வேணும். மழை வேணும் பாடிட்டா மழை வருமா? இயற்கை நினைத்தால் தானே மழை வரும். இயற்கையே உனக்கு தெரியவில்லையா இந்த செடிகள் காய்வது? இயற்கையே உனக்கு தெரியவில்லையா இந்த செடிகள் காய்வது? மழையே மழையே நீ வா. நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடு, சப்ஸ்கிரைப் சேர்ந்து போடு. இதுதான் நம்ம ஒரு எருமை, இங்க வந்து பாரு இது என்ன பெருமை. மக்கள் எல்லாம் முடிஞ்சு போய் வீட்டுக்கு திரும்பிட்டாங்க. ஒரு லைக் சப்ஸ்கிரைப் போட்டு